Hi guys, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகர் தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ இதுவுமே கிளைண்ட் டைரி சீரீஸ்ல அண்ட் அபிராமி அவங்களுக்காக நம்ம இந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பேஸ் கலர் வந்து ஸ்கின் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டிண்ட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளஷ் டிண்டோட ரொம்ப கம்மியான ஒயிட்டு, ரிமைனிங் அந்த ஷால் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஆரஞ்சு கலர், வேஷ்டிக்கு வந்து ஒயிட் கலர், அதுக்கப்புறம் போல்ஸ்டருக்கு வந்து க்ரீன் கலர், பேக்ட்ராப் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். அண்ட் பீகாக் வந்து இதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதோட லிங்க்கை வந்து நான் மேலேயும் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பீகாக் வந்து இதில் ஒவ்வொரு ஃபெதர்ஸ்க்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் அந்த பேஸ் கலர் லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்டர் க்ரீன் வச்சு அதோட ஸ்ட்ரோக்ஸ்லாம் காமிக்கும் போது ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் தனித்தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கும். அண்ட் நான் போல்ஸ்டர் வந்து இது ஏற்கனவே நம்ம காமிச்ச போல்ஸ்டர் தான் நான் திருப்பி இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரீன் கலர் போஸ்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் நான் என்ன பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்கனோ அதே பேட்டர்ன் தான் நான் இதுலேயுமே காமிச்சிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் போல்ஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் வேஷ்டி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு ஒயிட் கலரில் எனக்கு வேணும். ஸோ அதனால கிரே வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வாஷ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த வேஷ்டி பார்க்கறதுக்கும் ரொம்ப நிறைய பண்ணாமல் லைட்டாக பண்ணாலே உங்களுக்கு அதில் ஃபோல்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒன்ஸ் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கான ஸ்கெட்ச் வந்து பென்சிலில் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கான ஷேடிங் நம்ம ஆரஞ்சில் பண்ண போகிறோம். அண்ட் அவுட்லைன் வந்து கிரிம்சனில் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஷேடிங் எப்பயும் போல் ஃபோர்ஹெட்டில், ஐஸ்க்கு மேலே, சீக்கில், சின் கர்வ்ஸில் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் ஆரஞ்ச் ஷேடிங் எடுக்கும்போது ரொம்பவே மைல்டாக ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த ஃப்ளஷ் டிண்ட் கலரில் ஒரு ஸ்கின் டோன் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. அண்ட் அதே கலரை நான் ஃபுல் பாடிக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கான அவுட்லைனிங் எடுத்துக்க போகிறேன். அண்ட் நம்மளோட அப்கமிங் ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா December 15th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதில் வந்து கிருஷ்ணர் பெயிண்டிங்க்கான ஒர்க் ஷாப் தான் அது. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவுட்லைன் எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ்க்கான ஃபீச்சர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐஸ், நோஸ், லிப்ஸ் இது எல்லாம் லைட்டாக கொடுத்ததுக்கப்புறம் கிரிம்சன் வச்சுட்டு அதை வந்து டீட்டெயிலாக பண்ணிக்க போகிறோம். அண்ட் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கும் போது ரொம்ப லிப்ஸ் வந்து ரொம்ப சப்பியாக எடுக்க மாட்டோம், கொஞ்சம் மைல்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஐஸுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அண்ட் ஸோ என்னோட ரிமைனிங் ஏரியா அந்த சீக்கோட கர்வ்ஸ்க்கெல்லாம் அவுட்லைன் பண்ணிக்கணும். அண்ட் ரிமைனிங் கை காலுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரிம்சன் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைனர் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஒன்ஸ் நான் பேஸ் ஆஃப் அந்த ஃபேஸ்க்கான அவுட்லைன் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கைக்கு, அதுக்கப்புறம் இயர்ஸ்க்கு, இதுக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கின் டோன் கலர் வந்து ஃப்ளஷ் டின் கொடுத்ததுனால பேக்ட்ராப் வந்து ரெட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஷியன் ப்ளூவோட கொஞ்சோண்டு பிளாக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் கான்ட்ராஸ்டாக எனக்கு வந்து எல்லாமே போகும். ஸோ தட்ஸ் அ ரீசன். அண்ட் நான் 2 ஐஸையும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி நான் செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10க்கு 8 அந்த சைஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம விநாயகரும் நம்ம இந்த தீமில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் முருகர் நம்ம வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு. அது ரெண்டுமே அந்த சுற்றி இருக்க ஆர்ச்சோடு சேர்ந்து ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன்ஸ் நான் ஐஸ் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் கையில் இருக்க ரிமைனிங் ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். அண்ட் எப்போயுமே டேரெக்டாக ஃபேஸ் வியூவிங் ஆங்கிளில் இருக்கிற ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஒர்க் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மிஸ் ஆனால் கூட நீங்கள் அவுட்லைனை பண்ணும்போது ஃபைனல் லுக் பார்க்கும்போது ஈவனாக கிடைக்கணும். ஒன்ஸ் நான் அப்பர் ஐலட் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஐலாஷஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் ஐலாஷஸ் வரையும் போது ரொம்பவே தின்னாக எடுக்கணும் உங்களுக்கு. அண்ட் ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பொட்டு எடுத்துக்கிறேன்.
ஓகேவா. விபூதி போர்ஷன் ஒர்க் பண்ணிட்டு அதில் ஒரு சந்தன போட்டும் குங்குமம் போட்டும் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்க போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் விபூதி ஒர்க் பண்ணாலுமே லைட்டர் ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணும்போது விபூதி ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும், உங்களுக்கு அது ஷேடே தெரியாது. ஸோ அதில் லைட்டாக அதோட எட்ஜில் ப்ளூ வச்சு வாஷிங் பண்ணும்போது அது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸோட ஃபீச்சரே பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிரகாசமான மாதிரி ஆயிடுச்சு, லைக் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த பொட்டு கொடுக்கும்போது சந்தனம் போட்டு அதுக்கப்புறம் குங்குமம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிளியராக தெரியும். அண்ட் ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கணும் அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதுவுமே முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது 10க்கு 8 இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த சைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து விநாயகர் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட பூஜை ரூமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பர்ஷியன் ப்ளூவோட பிளாக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் இதுக்கு ஃப்ளோரிங் தனியாக, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது தனியாக நான் காமிக்கல. பிகாஸ் லைக் எனக்கு ஃபுல்லாக எனக்கு பேக்ரவுண்ட் ஒரே ஈவனாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பர்ஷியன் ப்ளூவோட கொடுத்துட்டேன். அண்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சுற்றி அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அது நல்ல ரிச்சாக தெரியும். ஸோ அதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அவுட்லைன் அப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நிறைய பேர் ஒயிட் கலர் வேஷ்டி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் அதுக்கு ஷேடிங் பார்த்தீங்கன்னா. லைக் நம்ம பேஸ் கொடுத்துட்டு லைட்டாக நம்ம ஒரு பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிரே பேஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வச்சு லைட்டாக ஷேட் எடுத்தாலே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ நம்ம அப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த முருகரோட வேஷ்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஒயிட்டாக இருக்கிற வேஷ்டிக்கோ இல்லை வந்து சரஸ்வதியோட சாரிக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் இதே கலர் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நான் ரிமைனிங் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் டாட் எங்கெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு கீழே அங்கங்கே ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். தரையில் பூ கொட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி லைட்டாக காமிச்சிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு எங்கெங்கெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ளீனாக அவுட்லைனை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த திண்டும் சாமியும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து தரும். அண்ட் அதே மாதிரி மண்டபமும் பின்னாடி இருக்க ஆர்ச்சும் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெப்த்து காமிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து போல்ஸ்டர் தனியாக, அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி இருக்க அந்த உட்காந்துருக்க கவுச் இருக்கு இல்லையா அந்த இடம் தனியாக, ஒவ்வொன்றும் தனித்தனியாக எனக்கு பிரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைட்டாக ஒரு அவுட்லைனை பண்ணிக்கிறேன். அண்ட் அது பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக இங்கே எது பிசுறு இருந்தால் கூட நமக்கு ஈவனாக அது க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஓகே, குழந்தையா இருக்கிற வருஷனும் கிடையாது, ரொம்ப அடல்ட் வருஷனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பருவம் தான் நம்ம இந்த முருகர் வருஷனில் காமிச்சிருக்கோம். அண்ட் இதே வள்ளி தேவயானையோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இதே குழந்தை முருகர் அப்படின்னா இன்னும் பப்ளியாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பருவம் தான் நம்ம இந்த பெயிண்டிங்கில் காமிச்சிருக்கோம். அண்ட் ஒரு 10க்கு 8 சைஸில் ஒரு முருகர் படம் சாமி ரூமில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு பெயிண்டிங்காக, அதாவது எல்லா வாகனம் அப்புறம் பின்னாடி வந்து மயிலோட கீழே எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு எனக்கு பெயிண்டிங் பார்க்குறதுக்கே. அண்ட் ஒன்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒயிட் டாட் எடுத்துக்கிறோம் அண்ட் அவுட்லைனாக பண்ணிக்கிறோம். ஸோ தட் எனக்கு எங்கெல்லாம் எனக்கு பிசுராக இருக்கோ அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அண்ட்
நான் இந்த பக்கம் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க, கை தனியா போல்ஸ்டர் தனியா பிரிச்சு காமிக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிக்கணும். ஸோ அது உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டெப்திங் தெரியுது பாருங்க. நல்ல கொஞ்சம் சாமி முன்னாடி இருக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி திண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒன்ஸ் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஓவரால் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்போ நான் நம்புகிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், see you.